தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இருக்குது. அது முதல் நிகழ்வு. இரண்டாவது நிகழ்வு வந்து இலங்கையை ஒட்டிய குமரிக்கடல் பகுதியில் ஒரு மேலடுக்கு காற்று சுழற்சி இருக்குது. இது வந்து இந்திய வானிலைத்துறை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மூன்றாவது ஒரு சுழற்சி தென் கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் இருக்குது. இது வந்து அடுத்த ஓரிரு நாட்களில் வலுவிழந்து குமரிக்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சுழற்சியோடு கலந்துரும், இல்லை முற்றிலும் வலுவிழந்து போனாலும் போய்டும்னு நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 சுழற்சிகள் வந்து அந்தமான் பகுதியிலேருந்து இலங்கை இந்திய தென்னிந்திய தீபகற்பத்திற்கு இருக்குது. குமரிக்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மேலடுக்கு காற்று சுழற்சி காரணமாக தான் கடந்த 2 தினங்களாக தென் தமிழகம் மற்றும் டெல்டா பகுதியில் பரவலாக பலத்த மழையை பார்த்தோம். சில இடங்களில் மிக பலத்த மழையும் பார்த்தோம். ஏன்னா சாதாரணமாக வந்து குமரிக்கடல் பகுதியோ இல்லை மன்னார் வளைகுடா பகுதியிலோ ஒரு சுழற்சி இருந்துச்சுன்னா அது எப்பவுமே வந்து தென் தமிழகம், டெல்டா மற்றும் மேற்கு உட்புற பகுதியில் கரூர், திண்டுக்கல் மாவட்ட பகுதியிலும் மழை இருந்துச்சு. ஈரோடு மாவட்டத்திலும் ஒரு சில இடத்துல நல்ல மழைச்சு. கோயம்புத்தூர் பகுதியில் சில இடத்துல மழையை பார்த்தோம். ஸோ எப்பயுமே பார்த்திங்கன்னா குமரிக்கடல் இல்லை இந்த மன்னார் வளைகுடா பகுதியில் ஒரு சுழற்சி இருந்துச்சுன்னா பரவலாக தமிழகத்துக்கு நல்ல மழையை கொடுக்கும். இப்போதைய சூழலில் இந்த தென் கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒரு ஈரப்பதத்தை வழி நடத்தக்கூடிய ஒரு சுழற்சியாக தான் இருக்குது. அதாவது தென் சீன கடல் பகுதியிலேருந்து காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வங்கக்கடல் பகுதியில் வரக்கூடிய ஒரு கடத்தி மாதிரி தான் இருக்குது. என்ன சொல்கிறதுனா ஒரு டிரான்ஸ்மிட்டர் மாதிரி டைரெக்டாக வந்து அது வந்து மழைக்கான காரணியாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இல்லை. குமரிக்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சுழற்சி தான் வந்து மழையை வந்து பெரும்பாலும் கொடுத்துட்ருக்கு. இது வந்து சற்று தற்போது இலங்கைக்கு தெற்கு தென்மேற்கு திசையில் இருக்கிறது இப்போ கொஞ்சம் கிழக்கு பகுதியில் நகரக்கூடும். அப்படி நகரும்போது மழையின் தன்மை சற்று மாறுதலுக்கு உட்படும். அதுதான் நம்ம பார்க்கணும். வட இந்திய பெருங்கடல் வந்து ஒரு பெரிய கடற்பரப்பு கிடையாது. பசிபிக் பெருங்கடல் போலவோ அல்லது வந்து அட்லாண்டிக் பெருங்கடல் போலவோ ஒரு பெரிய கடல் பரப்பு கிடையாது. ஒரே சமயத்தில் 2 குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ இல்லை ஒரு 2 புயலோ வந்து வங்கக்கடல் பகுதியில் உருவாவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. தற்போதைய சூழலில் 2 சுழற்சிகள் வந்து குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் அந்தமானுக்கு அருகே ஒரு நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இருக்குது. அதே மாதிரி இலங்கை அருகே இருக்கக்கூடிய சுழற்சி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும்னு இந்திய வானிலைத்துறை சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம 2 காற்றழுத்த தாழ்வு பகுதியை பார்க்கலாம். ஸோ இதில் என்ன ஆகும்னா ஒரு சமயத்தில் வந்து மேபி ஒரு சுழற்சி வலுப்பெற்று எப்பயுமே என்ன ஆகும்னா 2 சுழற்சிகள் இருந்தால் ஏதாவது ஒரு சுழற்சி வலுப்பெறுவதற்கான முயற்சிகள் எடுக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு சுழற்சி வலுப்பெற்று இன்னொரு சுழற்சி வந்து வலுவிழந்து கரைந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒரு பாசிபிலிட்டி. அது இரண்டாவது பாசிபிலிட்டி சில சமயங்களில் நம்ம முன்னாடியும் பார்த்துருக்கோம். 2 சுழற்சிகளும் ஒன்றோடு ஒன்று உறவாடி ஒரு சுழற்சியாக வலுப்பெறும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா வந்து கிட்டத்தட்ட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இலங்கைக்கு அருகே ஒரு சுழற்சி இருக்குது, கிழக்கு வங்க கடல் பகுதியில் அந்தமான் கிட்ட ஒரு சுழற்சி இருக்குன்னா இது 2 கிட்டத்தட்ட ஒரு ஒன்றுக்கு ஒன்று உறவாடி ஒரு மத்திய பகுதியில், அதாவது இலங்கைக்கு கிழக்கு பகுதியிலையோ இல்லை அந்தமானுக்கு மேற்கு பகுதியிலையோ ஒரே ஒரு சுழற்சியாக வலுப்பெற்று அப்புறம் அதுக்கப்புறம் எப்படி மேற்கு வடமேற்கோ இல்லை வடமேற்கு திசையில் நகருமோ அந்த ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. இந்த 2 பாசிபிலிட்டியில் நம்ம எந்த பாசிபிலிட்டி ஆகுதுன்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா வந்து பெரும்பாலுமான வானிலை படிவங்கள் இலங்கை அருகே இருக்கக்கூடிய சுழற்சி வலுப்பெறுவதை காட்டிட்டு வருது. பட் இது வந்து நேர அடிப்படையில் நம்ம கவனித்து பார்த்தா தான் நமக்கு தெரியும் இது வந்து எந்த சுழற்சி வலுப்பெறுதுன்னு. அதை பொறுத்து நமக்கு பெய்யக்கூடிய மழையின் தன்மையும் மாறுதலுக்கு உட்படும். அதாவது பார்த்திங்கன்னா இலங்கை அருகே நான் சொன்ன மாதிரி குமரிக்கடல், மன்னார் வளைகுடாவில் இருக்கக்கூடிய சுழற்சி எப்பயுமே தமிழகத்துக்கு சாதகமான ஒரு இடம், நிறைய மழை கொடுக்கக்கூடிய நிலை. அதே மாதிரி இலங்கைக்கு கிழக்கு வடகிழக்கு இலங்கையின் வடகிழக்கு பகுதிக்கு சற்று தள்ளி சுழற்சி இருந்ததுன்னா டெல்டாவிலிருந்து வட தமிழகம் வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் பரவலாக நல்ல மழை கொடுக்கக்கூடிய அது ஒரு இடம். நம்ம பார்த்துருக்கோம், நிறைய சமயங்களில் பார்த்தோம். நிஷா ஆகட்டும், நீவர் ஆகட்டும், புருவி ஆகட்டும், நிறைய புயல்கள் வந்து அந்த இடத்துல உருவாகி மேற்கு வடமேற்கு திசையில் தமிழக கரை நோக்கி வரும்போது நிறைய மழை கொடுத்த நிகழ்வுகளை நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து தென்கிழக்கு பகுதியில், அதாவது அந்தமான் பகுதியிலேருந்து வந்து ஒரு சுழற்சி வந்துச்சுன்னா அது வர்றதுக்கு டைம் ஆகும். ஒன்று. ரெண்டாவது வந்து அது புயலாக மாறும்போது மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் சற்று அதிகமாகும். ஏன்னா ஒரு புயல் வந்து வலுவடைய வடமேற்கு திசையில் நகர்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகரிக்கும். அப்படி இருக்கும்போது வட தமிழகம் நோக்கியால் அதுக்கும் மேலே தெற்கு ஆந்திரா இல்லை மத்திய ஆந்திர கடலோர பகுதியில் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ தமிழகத்தின் மழை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா
இலங்கை அருகே இருக்கக்கூடிய சுழற்சி இலங்கைக்கு கிழக்கு பகுதியிலேருந்து வந்து வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழக கரையை ஒட்டி வரும்போது நல்ல மழையை நம்ம எதிர்பார்க்கலாம். அது நடந்தால் நிச்சயமாக பரவலாக கடலோர பகுதிகள் டெல்டாவிலிருந்து திருவள்ளூர் கடலோர பகுதி வரைக்கும் பரவலாக பலத்த மழையை நம்ம இந்த வாரத்தின் இறுதியில் எதிர்பார்க்கலாம். 2023 தென் தமிழகத்தில் அதி தீவிர மழை நிகழ்வு நடந்தது வந்து ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியோ ஒரு டிப்ரெஷனோ ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வுகளோ எதுவுமே கிடையாது. ஒரு மேலடுக்கு சுழற்சி, அவ்வளோதான். ஸோ இந்த நான் சொன்ன மாதிரி ஒரு சுழற்சி சாதகமான ஒரு இடத்துல இருந்து காற்று குவிதல் அந்த ஒரு பகுதியில் இருக்கும்போது ஈரப்பதம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மழை நிகழ்வு நடக்கும். இப்பயும் பார்த்திங்கன்னா குமரிக்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சுழற்சியின் காரணமாக தென் தமிழகத்தில் பரவலாக பலத்த மழை பார்த்தோம். டெல்டாவின் பல இடங்களில் நல்ல மழை பார்த்தோம். வந்து சேலம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் வரைக்கும் உட்புற பகுதிகளில் மழையை பார்த்தோம். ஸோ ஒரு சுழற்சி வந்து சாதகமான இடத்துல இருந்தால் அதன் வலு வந்து ஒரு காரணியை தவிர அது மட்டும் காரணம் கிடையாது. ஸோ நம்ம இப்போ ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வந்தால் அது ஈர்க்கக்கூடிய மேகத்தின் அளவு அதிகரிக்கும். அப்படி இருக்கும்போது மழையின் அளவும் அதிகரிக்கும். ஆனால் காற்று குவிதல் சாதகமாக இருக்கும். அவ்வளோதான். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.